காஃபி சூப்பர். அபி, நம்ம 2 பேரும் வெளில போறோம். சீக்கிரம் ரெடி ஆயிடுறியா? ஓகே. சஞ்சீவ் என்கிட்ட காஃபி கேக்குறான், என்ன வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். ஒருவேளை சஞ்சீவ் மனசு மாறிட்டானா, என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டானா? சஞ்சீவ், இது என்ன சாரின்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன இல்லையா? இது நீ எனக்கு எடுத்து கொடுத்த சாரி. நீ இன்னைக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைம் வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கல, அதான் நீ எனக்கு ஆசையா எடுத்து கொடுத்த இந்த சாரியை கட்டிக்க போற. நான் கட்டிட்டு வரேன். எப்படி இருக்கு? எனக்கு இந்த புடவை நல்லா இருக்குல்ல? எப்படி நல்லா இல்லன்னு சொல்லுவ? நீ எடுத்து கொடுத்ததாச்சே. என்ன அபி, டிப் டாப்பா ரெடியா இருக்க? முகம் எல்லாம் சந்தோஷத்துல ஜொலிக்குது. அத்தை, சஞ்சீவ் என்ன வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா. ஐயோ, மாப்பிள்ள வேற இன்னைக்கு ஆபீஸ் வரவேணான்ட்டான். வீட்டுல இருந்தா போர் அடிக்குமே, ஆபீஸ் போலனா பைத்தியமே பிடிச்சிருமே. என்ன பண்றது? ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ஆகணுமே. மாப்பிள கொஞ்சம் நில்லு. எங்க போற? அட, ஆபீஸ்க்கு தான் மாமா. வேற எங்க போறேன்? ஆபீஸ்க்கா? என்னையும் உங்க கூட கூட்டு போ மாப்பிள. எனக்கு போர் அடிக்குது. அதெல்லாம் முடியாது. ஏன் மாப்பிள? மாமா, இந்த கல்யாணம் ஆனவங்கள நம்பலாம், கல்யாணம் ஆகாதவங்கள கூட நம்பலாம். ஆனா கல்யாண வயசுல 10 வருஷமா கல்யாணமே பண்ணிக்காம முரட்டு சிங்கல்னு பந்தா பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, அவனை மட்டும் நம்பவே கூடாது. ஏன்னா அவங்களும் வேலை செய்ய மாட்டாங்க, கூட இருக்கிறவங்களையும் வேலை செய்ய விட மாட்டாங்க. டேய், இப்ப எதுக்கு அதை பத்தி சொல்ற? என்ன டபுள் மீனிங்கா? டேய், போர் அடிக்குது, ஆபீஸ் கூட்டு போடான்னா எப்ப பார்த்தாலும் எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க. மாப்பிள, என்னையும் கூட்டு போடா. வீட்டுல இருந்தா போர் அடிக்குண்டா. அம்மா ப்ளீஸ்டா. தங்கச்சி, உன்னை பார்க்கும்போது எப்படி தெரியுமாமா இருக்கு? அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்குமா. டே காளி, சஞ்சீவ் இன்னைக்கு அப்படியே வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னானா? அதான் முகத்துல இவ்ளோ ஜொலிப்பு. அபி, இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. தங்கச்சி, நிஜமாவே உன்னை மாப்பிள்ள வெளில கூட்டு போறேன்னு சொன்னானாமா? ஐயா, என்னால இது நம்பவே முடியல. ஐயோ அண்ணன், சும்மா இருங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டா என்ன நினைப்பாங்க? ஏமா, அவனுக்கு என்ன நினைச்சா நமக்கு என்னமா? சரியான சில்லற பயலுக. நமக்கு தேவை நீ மாப்பிள்ள கூட வெளில போறத கேட்க வேண்டியவங்களுக்கு கேட்கணும். என் சின்ன மாப்பிள்ளைய தங்கச்சும் இன்னைக்கு ஜாலியா ஊர் சுத்த போறாங்க. ஆமா, வெளியில போய் கிழிச்சாங்க. போங்க போங்க, என் வயிற்றுச்சலுக்கு உங்க மேல மண்ணு லாரி தான் வந்து மோதும். தங்கச்சி, நீ மாப்பிள்ள கூட எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க 2 பேரும் வாழ்க்கைய ஆரம்பிச்சு சீக்கிரம் மருமகனையோ மருமகளையோ பெத்து கொடுக்கணும். அவங்க கூட நான் ஜாலியா விளையாண்டு சந்தோஷமா இருப்பேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா.
ஐ குழந்தைய பத்தி பேசணும்னா தங்கச்சி வெக்கத்தை படுறா. சி, போங்க அண்ணே. மா என்னம்மா சத்தம்? ஆ? குடும்பமே சேர்ந்து கூத்தடிச்சா சத்தம் வராம என்ன செய்யும்? சஞ்சீவ் அபிய வெளியே கூட்டிட்டு போறானாம். அதுக்கு குடும்பமே சேர்ந்து இப்படி கூத்தடிக்குதுங்க. எல்லாருக்கும் வயிறு ஏறிட்டோம். ஏய் ஸ்ரீஜா, மேரேஜ் ஆகி நீயும் புருஷனோட ஊர் சுத்தி சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா உன் இடத்துல இப்ப அபி இருக்கா. அவளை நினைக்கும் போது தாண்டி நெருப்பு எடுத்து வாயில போட்ட மாதிரி எரியுது. நீயும் இதே மாதிரி சந்தோஷம் கரெக்ட் பண்ணலாம்ல? மா நான் சந்தோஷமா இருக்கனோ இல்லையோ, என்னோட எதிரி சந்தோஷமா இருக்கவே கூடாது. அந்த அபிய அவளுக்கே தெரியாம நம்ம ஃபாலோ பண்ணி போய் அபியும் சஞ்சீவும் எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்து சொல்லுமா. ஏய், அதுங்க ரொமான்ஸ் பண்றத என்ன பார்க்க சொல்றியா? கர்மம், அதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. மா உன்னை ரொமான்ஸ் பண்றத பார்க்க சொல்லல, அவங்க ரொமான்ஸ் பண்றத தடுக்க சொல்ற. புரியுதா? சரி. மாமா, வண்டிக்கு பெட்ரோல் போட்டியா? போட்டாச்சு மாப்ள. மாப்ள, எங்க தங்கச்சி கூட்டி வெளில போறியா? ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணிருக்கேன். நீ எங்க வேணா போய் ஊர் சுத்திட்டு வரலாம். ஆனா வீட்டுக்கு வரும்போது தான் பெட்ரோல் காலி ஆகணும். என்ன மாமா? நீங்க 2 பேரும் சந்தோஷமா வெளியில போறீங்க. வெளியில போறவங்கள எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது. எங்க போனாலும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிம்மா. போலாமா அபி? வரேன் அத்தை. பாய். பாய் பாய். வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. மாப்ள, உன் வண்டிக்கும் பெட்ரோல் போட்டு வைக்கவா? மாமா, அது டீசல் வண்டி. ஓ, டீசலா? நல்ல வேலை சொன்ன. ஏதாவது சொல்லிட போறேன். இல்லனா வண்டி என்ன ஆயிருக்கும். அப்பச்சண்டா அப்பா. அக்கா, என்ன இந்த வண்டிக்கு கொஞ்சம் பெட்ரோல் போடுறியா? பசிக்குதுக்கா. உட்கார். அக்கா, சூடா முட்டை தோசைக்கா. அப்படியே 4 நெய் தோசை, 2 பொடி தோசைக்கா. அம்மா, சஞ்சீவ் கிளம்பிட்டான், நீ போ. சரிடி. நீ போ. ஆட்டோ ஆட்டோ நிறுத்து. அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க. சரிம்மா. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. சஞ்சீவ், நீ என்ன இப்படி வெளியெல்லாம் கூட்டிட்டு வருவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு மத்த பொண்ணுங்க மாதிரி என் ஹஸ்பண்ட் எனக்கு அதை வாங்கி கொடுக்கணும் இதை வாங்கி கொடுக்கணுங்கிற எண்ணம்லாம் இல்ல. அங்க இங்கன்னு ஊர் சுத்தி கூட்டிட்டு போகணுங்கிற எந்த ஆசையும் கிடையாது. நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கணும், நான் உனக்கு வேண்டியதை பண்ணி கொடுக்கணும், உன் கூடவே இருக்கணும், அவ்வளவுதான் என்னோட ஆசை. அது மட்டும்தான் எனக்கு வேணும் சஞ்சீவ், அதுவே எனக்கு போதும். என்ன அபி, சைலண்டா வரத பார்த்தா பயங்கரமான திங்கிங்ல இருக்க போல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சஞ்சீவ்.
அபி ஆ? இளநீ குடிக்கிறியா? ம். ம். அண்ணே கொஞ்சம் அந்த ஓரமா நிறுத்துங்க. சரிம்மா. ரெண்டு இளநீ. இதுல இளநீ வேற. எவ்வளோ? 100 ரூபா சார். வா போலாம். அண்ணே போறாங்க, போங்க. சரிங்க. சீக்கிரமா போங்கண்ணே, ஃபாலோ பண்ணுங்க. அபி அந்த வாட்டர் பாட்டில் கொஞ்சம் இடம். ஆ. கொடு. அப்படியே ஃபாலோ பண்ணுங்கண்ணே. நிறுத்துங்க, நிறுத்துங்க. இங்க எதுக்கு வந்திருக்கோம் சஞ்சீவ்? இரு, ஏன் அவசரப்படுற? சொல்றேன். ம். சார் நாங்க வந்துட்டோம் சார். பக்கத்துல தான் இருக்கேன், ஒரு 10 நிமிஷம் வந்துடும் சார். ஓகே ஓகே வாங்க. ஹாய் சார். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சார் லேண்டை பார்க்கலாமா சார்? வா அபி. வாங்க சார், வாங்க மேடம். இந்த லேண்ட் டோட்டலா 20 கிரவுண்ட் சார். சார் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டீங்க, நீங்க அபி கிட்ட சொல்லுங்க. மேடம் இது டோட்டலா 20 கிரவுண்ட் மேடம். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த இடம் டெவலப்மெண்ட் ஆகிற இடம் மேடம். டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப வசதியா இருக்கும் மேடம். கார்மெண்ட்ஸ்க்கான இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்கான முக்கியமான இடம் மேடம். அது மட்டும் இல்ல மேடம், கிரவுண்ட் வாட்டர் 24 ஹவர்ஸும் கிடைக்கும் மேடம். தாம்பரத்துக்கு 7 கிலோமீட்டர் தான் மேடம். ஏர்போர்ட்டுக்கு இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் மேடம். என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒண்ணும் புரியலையே. இங்க இருந்து ஹைவே ரொம்ப பக்கம் தான் மேடம். சஞ்சீவ் ஒரு நிமிஷம் வாய. 1 செகண்ட். ஓகே சார். சஞ்சீவ்
என்ன அபி, இவர் இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு? உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்கட்டும் சஞ்சீவ், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இரு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு மட்டும் சொல்லு. பிடிச்சிருக்கு. இந்த லேண்ட வாங்கி பெருசா கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு இருக்கு. ஆரம்பிக்கலாமே, அதுக்கேத்த இடம் தான் இது. நான் யாரு பேர்ல லேண்ட் வாங்க போறேன்னு தெரியுமா? யாரு பேர்ல? உன் பேர்ல. இனிமேல் இது உன்னோட லேண்ட். இதுக்கான ஓனர் நீதான். நான் உனக்காக இந்த லேண்ட்ல பெரிய கார்மெண்ட்ஸ் கம்பெனி கட்டி அந்த கம்பெனில உன்னை நான் எம்டி ஆக்க போறேன். அதுதான் நான் உனக்காக கொடுக்க போற பெரிய கிஃப்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் முன்னாடி உனக்கு இந்த லேண்ட் பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியணும்ல. உனக்கு பிடிச்சாதானே நான் இந்த லேண்டை வாங்க முடியும். அதான் உன்னை கூட்டிட்டு வந்து இங்க காமிச்சேன். இதுங்க என்ன பேசிக்குதுங்கன்னு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே. ஓகே அபி, தெளிவாயிட்டியா? சரி வா, மத்த விஷயத்த மீடியேட்டர் கிட்ட பேசலாம். சஞ்சீவ், இன்னும் என்ன அபி? நீ என் பேர்ல லேண்ட் வாங்கி கார்மெண்ட்ஸ் வச்சு தரேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எனக்கு நீ பாசமா என் பேர்ல லேண்ட் வாங்குறேன்னு சொன்னதே போதும் சஞ்சீவ். லேண்ட் என் பேர்ல எல்லாம் வேண்டாம், உன் பேர்லயே வாங்கிக்கோ.